வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? நான் இப்போ தான் வேலைலாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். பாரதி ராஜா மையம் இறந்துட்டார். அப்புறம் கிராம மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவரே இறந்துட்டார். அவங்களாம் நல்லா சம்பாரிச்சு நல்லா நிறையா சேர்த்து வச்சுட்டு நிறையா பேருக்கு உதவி பண்ணிவிட்டு செத்துட்டாங்க. அப்புறம் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன். நம்ம இன்ஸ்டாகிராமில் சேலை விளம்பரம் பண்ணுறவங்க ஒரு 2-3 லேடிஸ் போடுறாங்க. அவங்களுக்கு தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல எல்லாம். கவர்மெண்ட் என்ன பண்ணும், அமுக்குறாங்க அப்படின்னா, ஏன் சேலை வியாபாரம் பார்க்குறவங்க அமுக்காம தான் இருக்காங்களா? நீங்கள் முதல்ல எல்லாேருக்கும் உதவி பண்ணுங்கள். சேலை வியாபாரம் பார்க்குறவங்களாம் முன்னாடிலாம் சேலை வியாபாரம் கட்டி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்களும் அந்த மாதிரி தான் அமுக்குறீங்க. காசை கண்டோன்னே எல்லாருக்குமே மனசு மாறி போயிடும். யாரும் எதுவும் யாருக்கும் உதவி பண்ண மாட்டீங்க. அது உண்மை, சரிங்களா? கவர்மெண்ட் குறை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் பண்ணில கவர்மெண்ட் பண்ண கிடக்கு. மக்களே, நான் இருக்கேன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை மக்களே. வாடகைக்கு இருக்கோம், 5000 வாடகைக்கு இருக்கோம். வேலைக்கு தான் போகிறோம், நிம்மதியாக சாப்பிட்றோம். எங்கள் பேரில் எதுவுமே இல்லை மக்களே, சரிங்களா? நான் உதவி பண்ணுறேன் நினச்சா நான் என்ன தெரியுமா மக்களே, மாதத்தில் ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் மக்களே. என்னால் அவ்வளோதான் முடியும், சரிங்களா? நானும் ஒரு வீட்டில் சமைக்கிறேன், குக்கிங் தான். ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும். அந்த காசில் தான் நான் எல்லாமே வரவு செலவு நான் என் பிள்ளைய எல்லோரும் பார்த்துட்ருக்கோம், சரிங்களா மக்களே? அந்த மாதிரி உதவி பண்ணினோம்னா நம்மளுக்கு நல்லது தான். செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் கெட்டவன் யார், நல்லவன் யார் அப்படின்னு தெரியும். ஆனால் இவங்க என்னன்னா மீடியாவுக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அமுக்குறாங்க எல்லோரும். ஆனால் எதுவும் உதவி பண்ண அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டும் ஒரு ஆணியும் பிடுங்க மாட்டாங்க கவர்மெண்ட்லேயும். அதே போல் மக்களும் சரி, அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? நல்லா லிப்ஸ்டிக் போடணும், ஐலைனர் போடணும், நல்லா பேண்ட் எடுத்து போடணும், நல்லா சுற்றி பார்க்கணும், ஊர்களெல்லாம் சுற்றி பார்க்கணும், அதுக்கு சம்பாதிக்கணும். நல்லா காசு சேர்த்துக்கிறாங்க. நாளைக்கு செத்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லவனா கெட்டவனான்னு செத்ததுக்கப்புறம் தான் தெரியும். கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்கல்ல, எவ்வளோ பேர் பணக்காரங்க இருக்கீங்க, அவங்களாம் யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடியுதா, ஏழை மக்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். எவ்வளோ பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, சரிங்களா? அது மக்களுக்கெல்லாம் தெரியாது மக்களே. கேட்டோம்னா என்ன தெரியுமா மக்களே சொல்கிறாங்க, ஏன் நீ உதவி பண்ண வேண்டியதானம்மா, நாங்கள் சம்பாதிக்கிறோம், லேடிஸுங்க பேசுகிறது. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அதெல்லாம் ரொம்ப பாவம் மக்களே. எனக்கு கடவுள் கொடுக்கல இன்னும் எதையும், அவ்வளோது எனக்கு கைக்கு கொடுக்கல. கொடுத்தா கண்டிப்பாக நான்லாம் உதவி பண்ணுவேன். மனசு இருக்கிறவங்களுக்கு கடவுள் கொடுக்க மாட்டேங்கிறாரு, மனசு இல்லாதவங்களுக்கு கடவுள் கொடுக்குறாரு. நான் எத்தனையோ இதில் நான் பார்த்துட்டேன். ரொம்ப மாறிட்டாங்க எல்லோரும், டோட்டலாக மாறி இருக்காங்க. நன்றி, வணக்கம்.